நேத்ரா டேரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மன்னிக்கணும், இன்றைக்கி ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சரிங்களா, இவ்வளோ சீக்கிரம் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினைக்கல. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்சமயம் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாமா வேண்டாமா? அதாவது ஒரு 2-3 சூழ்நிலையில் இருப்பீங்க. பொதுவாக சொல்லணுன்னா, இப்போது 2 பேர் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, கொஞ்ச நாள் ஆச்சு பேசி அப்படின்னா, இப்போ நீங்கள் யோசனையில் இருப்பீங்க, ஒரு மெசேஜ் போட்டால் என்ன, ஒரு ஃபோன் பண்ணால் என்ன அப்படிங்கிற யோசனையில் சில பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்னொன்று எப்படின்னா, கணவன் மனைவியாக இருப்பீங்க, பேசதான் மாட்டேங்கிறாங்க. சரி, நேரில் தான் போய் பார்ப்போமே, நேரில் போய் பார்த்தாலாச்சும் ஒரு சமாதானம் ஆகாதா, நல்லது நடந்துராதா அப்படின்ட்டு இருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படும், இவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் நம்புகிறீங்க. அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க பண்ணுவாங்க. ஆனாலும் ஒரு தயக்கம், போய் கேட்கலாமா வேண்டாமா, கேட்டால் செய்வாங்களா அப்படின்ட்டு. சரிங்களா, அதாவது இது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். நான் ஓப்பனாக வைக்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் யாரை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இப்போ எந்த மனநிலையில் மன்னிக்கணும், அவங்க இப்போ எந்த மனநிலையில் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம முதல்ல பார்த்துடலாம். அப்போ தானே நம்ம போய் காண்டாக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு தெரியும். சரிங்களா, ஓகே. எனக்கு கவலைப்பட வேண்டியதில்லை, நான் எல்லாருக்கும் ட்ரெஸ் போட்டு விட்டுட்டேன். சரிங்களா, மார்க்கர் பென் போட்டு ட்ரெஸ் போட்டு விட்டேன் எல்லாருக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம், அவங்க எந்த மனநிலையில் இருக்காங்க அப்படின்ட்டு முதல்ல பார்த்துடலாம். ஓகே, ஒரு சில பேர்த்துக்கு குழந்தைங்க இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, திடீர்னு எனக்கு அப்படி தோணுது. ஒரு சில பேர்த்துக்கு குடும்பம்ங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பார்க்கும்போது இங்கே பாருங்கள், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ், மறுபடியும் அதே வேர்ல்டு தான் வந்திருக்கு இல்லையா? இப்போ தான் நான் சொன்னேன், பசங்க குழந்தைங்கன்ட்டு. பாருங்கள், வந்தாச்சு. ஹைரோஃபண்ட், ஜஸ்டிஸ், வாவ், லவ்வர்ஸ். பாருங்கள், லவ்வர்ஸ்க்கு ட்ரெஸ் போட்டேன். தைரியமாக காட்டலாம் இதோ லவ்வர்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, 3 of Wands, 8 of Pentacles. ஓகே, எல்லாமே இருக்கட்டும். சரிங்களா, எப்படி ரீடிங் போகுது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இதுவும் இந்த பக்கம் இருக்கட்டும். நான் இன்னொன்று சொல்லணும், ஏன்னா போன தடவை வீடியோ போட்டப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி. நான் மேஷம் ஒருத்தர் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். மேஷம் அவர் கன்னி, இது செட் ஆகுமா? நம்ம எப்படி இங்கே ராசி பார்ப்போம் அப்படின்னா, ரீடிங்கில் என்ன கார்டு வருதோ அப்போ என்ன ராசிகள் பலமாக இருக்கோ அந்த ராசியை தான் நாங்கள் யூஸ்வலாக டாரோ ரீடர்ஸ் சொல்வோம். அதுக்காக அந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சரிங்களா, அது போக இப்போ உங்களுக்கு ராசி மட்டும்தான் தெரியும், சில பேருக்கு லக்னமே தெரியாது. இப்போ நான் சொன்ன ஏதாச்சும் ராசி உங்கள் லக்னமாக இருக்கலாம் இல்லையா? அதனால தான் டாரோ ரீடர்ஸ் யூஸ்வலாக சொல்லும்போது என்னென்ன ராசியெல்லாம் வந்திருக்கோ அந்த ராசி சொல்லுவாங்க.
அந்த அந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ரொம்ப பலமாக பொருந்தும் அப்படின்ட்டு அர்த்தம். ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தெரியும் இல்லையா? டேரோ ரீடிங்குங்கிறது என்ன? அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தெரியும். நீங்கள் அதில் தெளிவாக இருக்கணும். குழப்பத்தில் இருந்தீங்கன்னாலும் இப்போ நாங்கள் ஒரு டேரோ ரீடிங் பண்ணுறோம், அது உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா அது பொருந்தது, அதுதான் உண்மை. சரிங்களா? நீங்கள் அதில் சந்தேகம் எல்லப்படாதீங்க. ஓகேங்களா? ஓகே. சரி, அவங்க எந்த மனநிலையில் இருக்காங்க? நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு அதாவது மனசு ரொம்ப திருப்தி அப்படியெல்லாம் இல்லை. அவங்க வந்து மனசு திருப்தி இல்லாத நிலைமையில் தான் இருக்காங்க. என்ன பண்ணால் திருப்தி கிடைக்கும்? ஆக மொத்தத்தில் மனசு சந்தோஷமாக இல்லைன்னு வைங்களேன். நீங்கள் யாரை போய் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து மனசு சந்தோஷமாக இல்லை. சரிங்களா? மேபி நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கீங்கங்கிறதுனால கூட அவங்க மனசில் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? அவங்களேவே உங்கள் கூட பேசணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஏஸ் ஆஃப் ஸ்பான்ஸ்னால் என்ன? கம்யூனிகேஷன். சரிங்களா? அவங்களேவே அவங்களே இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. உங்கள் கூட வந்து பேசலாமா? உங்கள் கூட பேசலாம், உண்மையை சொல்லணும். ஏஸ் ஆஃப் ஸ்பான்ஸுங்கிறது என்ன? உண்மை. நான் ஒவ்வொரு தடையும் சொல்வேன், ஏஸ் ஆஃப் ஸ்பான்ஸோட உண்மை கசக்கவும் செய்யும், இனிக்கவும் செய்யும். சரிங்களா? ஆக மொத்தம் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும். எனக்கு வந்து நான் ஒன்று சந்தோஷமாக இருக்கேன், நீ நினச்சிக்க வேண்டாம், நானும் சந்தோஷம் இல்லாமல் தான் இருக்கேன், சந்தோஷத்தை தேடி எங்கேயாச்சும் போகலாமான்ருக்கு, அந்த உண்மையை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும். ஆனால் இன்னும் ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் யார் சில பேருக்கு வந்து உதவி தேவைப்படுது, போய் கேட்கலாமா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு. உண்மை சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா ஏஸ் ஆஃப் 10 ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறது பணம். அது மட்டும் இல்லை, 10 ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறது குடும்பம். அதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யார்கிட்டையாச்சும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஆக்சுவலி 10 ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறது குடும்பம் தான் வரும், ஃபஸ்ட்டு ஃபேமிலி. உங்கள் கூட பிறந்தவங்க கிட்டேயோ இல்லை அப்பா அம்மா கிட்டேயவே கூட நீங்கள் கேட்டு பாருங்களேன். நீங்கள் ஃபேமிலின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும். சரிங்களா? உண்மை சொல்லி கேட்டு பாருங்கள். எதுவும் நீங்கள் பணம் வேணுங்கிறதுக்காக வேண்டி எதுவுமே கொஞ்சம் இப்படி அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கேட்காதீங்க. இது பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு. மற்றபடி இப்போ உறவு அப்படின்னு இருக்கும்போது, இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் மனசஞ்சலத்தில் இருக்காங்க. சரிங்களா? இங்கே இன்னொரு விஷயம் தெரியுது. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இப்போ 2 பேருமே வந்து பொய் பேச போகிறதில்ல, உண்மையை சொல்லணுன்னா. சரிங்களா? உண்மையை சொல்லணுன்னா பொய் பேச போகிறதில்ல. சரி, குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அங்கே அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அவசரப்பட்டு ஏதோ பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ கடுமையாக பேசிட்டாங்க, ஏதோ ஆக மொத்தம் பேசி காயப்படுத்திட்டாங்கன்னு வைங்களேன். அதனால் அவங்களுக்கு அது யார் அப்படின்னா, இவங்க யார் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்களோ, இவங்க யாரை வந்து ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்களோ, அவங்களுக்குன்னு பார்த்து பார்த்து செஞ்சாங்களோ, அவங்க தான் அப்படி பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது ரொம்ப சீரியஸாக இருக்குது உண்மையை சொல்லணும். இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதாவது அந்த குடும்பத்திலேயே யாரோ ஒருத்தர் அவசரப்பட்டு பண்ண ஒரு விஷயத்தினால இப்படி ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா நான் சொல்கிறது? அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அவசரப்பட்டு ஏதோ ஒன்று பேசிட்டாங்க, இல்லை செஞ்சிட்டாங்க, அதனால தான் இந்த நிலைமை ஆயிடுச்சு. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்லணுன்னாலும் அவங்க வந்து நீங்கள் இந்த அளவுக்கு அவங்கள அக்கறையாக கவனிச்சிட்டீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணீங்கங்கிறத இப்போ நினச்சி பார்க்குறாங்க. திரும்ப அதை உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க மேலே அக்கறையாக இருந்தீங்க, அதை வந்து உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
சரிங்களா? கீழே பார்த்தா அதான் உண்மை. பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜஸ்டிஸ்னால் என்ன? ஜஸ்டிஸ் உண்மையை பேசுகிறவர். சரிங்களா? நடுநிலையில் பேசுகிறவர். உண்மையை பேசணும்னு நினைக்கிறாங்க. அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ அவங்க இருக்காங்க. சரிங்களா? அதாவது இதை இப்படி தான் பண்ணணும். நான் சில சமயம் சொல்லியிருப்பேன், ஹைரோஃபண்ட் ரூல்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். நான் இதை இப்படி தான் பண்ணணும், வெட்டு 1 துண்டு 2 அப்படி தான். இதில் ஏதோ படிக்கிற குழந்தை இன்வால்வ் ஆகிருக்கு. சரிங்களா? இல்லை நீங்கள் குழந்தையோட படிப்புக்காக பணம் கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்படி இப்படி நீங்கள் பேசாமல் இருக்கிறது, 2 பேரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமாக இல்லாமல் மனசு சஞ்சலத்தோடவே இருக்கிறதுங்கிறது முடிவுக்கு வரப்போகுது. டைமிங் இங்கே பெருசாக வரலை, இந்த பக்கம் வந்திருக்கு கிட்டத்தட்ட. இருந்தாலும் இன்னொரு 1 மந்த் டைமிங்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? மே எண்டுக்குள்ளே, இது மார்ச் ஷோ, அப்போது ஏப்ரல் எண்டுங்கிறத விட உங்களுக்கு மே எண்டு வரைக்கும் போகும். சரிங்களா? மே எண்டுக்குள்ளே அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சில பேர் கணவன் மனைவியாக இருக்கீங்க, மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க அப்படின்னா மே எண்டுக்குள்ளேயோ இல்லை ஏப்ரல் எண்டுக்குள்ளேயோ திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த மனசு சரியில்லாமல் இருக்கிற இந்த சூழ்நிலை முடிவுக்கு வரும். அதுதான் வேர்ல்டுங்கிறது என்ன? எண்ட் ஆஃப் அ சைக்கிள் தான் வேர்ல்டு. சரிங்களா? ஸோ இந்த சூழ்நிலைங்கிறது சீக்கிரமே முடிவுக்கு வரும். அன்பு இருக்குது, அன்பு இல்லாமல் எல்லாம் இல்லை, அன்பு இல்லாமல் எல்லாம் லவர்ஸ் வராது. ஹைரோஃபண்ட் ஃபீலிங்ஸ் வச்சுருக்கிறவர் தான். லவர்ஸ் ஹைரோஃபண்ட் ரெண்டும் வரும்போது கணவன் மனைவின்ட்டு சொல்வோம். சரிங்களா? ஜஸ்டிஸே கூட அப்படி சொல்வோம், மேரேஜ்னு சொல்வோம், ஜஸ்டிஸ். ஸோ இங்கே ஸ்ட்ராங்காக கணவன் மனைவிங்கிறது வருது. சரிங்களா? இவ்வளவு குவீன் ஆஃப் பென்டிகல்ஸே மனைவி தான். குவீன் ஆஃப் கப்ஸ் கூட மனைவி தான். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? உங்கள் மேலே அந்த அன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அந்த கப்புக்குள்ளே வச்சுருக்குறாங்க அன்பு. சரி, இன்னொன்று சொல்லலாம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் எப்போ காண்டாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா 3 of Wandsல இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஒரு நீண்ட எதிர்காலத்தை உங்கள் கூட என்ன சொல்கிற லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். ரொம்ப வருஷம் உங்க கூட சேர்ந்து வாழணும், அந்த நீண்ட காலம் இல்லையா? நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம், நம்ம கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த உறவு எப்படி மேம்படுத்தலாம் இல்லையா? அவர் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கா, செதுக்கிட்டு இருக்காரு. உறவுங்கிறது என்ன அழகாக செதுக்கணும் இல்லையா? அவசரப்படக்கூடாது. இப்படி அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன ஆகும்? இதுதான் ஆகும். அவர் போகிறாரு பாருங்க, சந்தோஷத்தை தேடிட்டு எங்கேயோ போகிறாரு. எங்கேயோ போகிறாரு, அங்கே போய் அந்த சந்தோஷம் கிடைக்கலன்னா இங்கே திரும்பி வந்துடுவார் கப்பை தூக்கிட்டு. இங்கே என்ன 8 கப்பு தான் இருக்குது இல்லையா? 5 8 தான் இருக்குது. இது 8 ஆஃப் கப்ஸ். எப்போ அவர் சந்தோஷமாவார்? 9 வரணும். 9 ஆஃப் கப்ஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு? 9 ஆஃப் கப்ஸ் வந்தால் தான் அவர் சந்தோஷமாக இருப்பார். அந்த இன்னொரு கப்பை தேடிட்டு தான் போகிறாரு. ஏன் அவசரப்பட்டு ஏதோ அவர் பண்ணிட்டாரு, இல்லை நீங்கள் பண்ணிட்டீங்க. சரிங்களா? இந்த உறவு இதை செதுக்க முடியல பாருங்க, இன்னும் ஃபுல்லாக செதுக்க முடிக்கல அவர். தெரியுதா உங்களுக்கு? ஏதோ கதை மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு விஷயம் இருக்குது. சரிங்களா? இது யாருக்கு அப்படின்னா, நீங்கள் பணம் கேட்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் அவங்க இப்போ பணம் கொடுத்து அதில் உங்களை சிக்க வச்சிருவாருங்கிற மாதிரி ஏதாச்சும் நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து
ஏன்னா 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கூட 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வரும்போது அவர் வந்து பயங்கர பணக்காரராக இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் பணம் கேட்கும்போது மட்டும் ஏதாச்சும் சாக்கு போக்கு அந்த மாதிரி சொல்கிறவங்களா இருக்கலாம். மேபி அதனால கூட நீங்கள் தங்கிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிற போய் கேட்குறதுக்கு. சரிங்களா? அவர் வந்து பயங்கர ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பேர் வழியாக இருப்பார். பயங்கர பணக்காரராக இருப்பார். இவங்க வந்ததுனால அவங்க லேடிங்கிறதே அர்த்தம் கிடையாது. சரிங்களா? டேரோவில் நம்ம எனர்ஜி தான் சொல்வோம். ஆனால் பயங்கர கண்டிஷன்லாம் போடுவார் பணம் கொடுக்கறதுக்கு. அது போக அவர் ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் பணம் கேட்கும்போது அதை கொடுக்கறதுக்கு. ஆனால் கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்ச எம்ப்ரர் வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தான் கொஞ்சம் இது சொல்வோம். கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அந்த கிளவர்னஸ் சில சமயம் இங்கே வந்து சீட்டிங் வர மாதிரி எனக்கு தெரியல. இங்கே எந்த கார்டுமே அப்படி வரல. அதனால 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்த உடனேவே நீங்கள் சீட்டிங்னு எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? சரி, ஓகே. இது பெரிய ரீடிங்காக போய்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரியல எவ்வளோ நேரம் ஆச்சுன்ட்டு. சரிங்களா? சரி, ரெண்டாவது கேள்வி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, என்ன நடக்கும் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா? நல்லா இருக்கு. ஓ, நிறைய வருது. நிறையா வருது. இருங்க, இங்கேயே 3 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இல்லை பேசுவாங்க, கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பேசுவாங்க. இதில் விஷயம் என்னென்னா, ஏன்னா 7 ஆஃப் கப்ஸுங்கிறது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னா மறுபடியும் என்ன சொல்கிறது, அது பண்ணலாமா இது பண்ணலாமா, இப்படி இப்படி செஞ்சால் என்ன அப்படி செஞ்சால் என்ன, ஒரு ஆசை காட்டுற மாதிரியே தான் இருக்கும் போய் பேசும்போது. சரிங்களா? ஆனால் நீங்கள் யோசிச்சு தான் பேசணும். இங்கே அப்படி தான் வருது இப்போது. நீங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் பேசுகிறது தப்பில்லைங்கிற மாதிரி தான் இங்கே வருது. பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் கார்டு வரல, ஆனால் கீழே இருக்குது. அதுதான் யோசிக்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் எப்பவுமே கீழே பார்ப்பேன். டவர் இருக்குது, ஹை ப்ரீஸ்டஸ்ங்கிறவங்க அமைதியாக இருக்கிறவங்க, சைலண்ட்டாக இருக்கிறவங்க இல்லையா? ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இதுவும் மீட்டிங் தான் வருது. ஆனால் முயற்சி பண்ணலாம் நீங்கள். ஆனால் கொஞ்சம் பார்த்து முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? டவர் பார்த்து பயந்துக்க வேண்டாம். சரி, டவர்லாம் இன்னொன்று இருக்குது. எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பேசாதீங்க. சரிங்களா? ஆனால் பேசலாம், காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணால் பெருசாக இங்கே ஒன்றும் நெகட்டிவாக நடக்கலை. சரிங்களா? நல்லது நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க பேசுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி பேசிகிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி பேசுகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் நேரில் போய் சந்திச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு புதிய தொடக்கம் வர மாதிரி கூட இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? பார்த்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, யார்கிட்டையும் சொல்லாதீங்க நான் வந்து அவங்க கூட பேச போகிறேன், நான் வந்து அவங்கள மீட் பண்ண போகிறேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சைலண்ட்டாக பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா மற்றவங்க யார்கிட்டையாச்சும் சொல்லி இடிச்சிக்காதீங்க நீங்களே. ஏன்னா டவருங்கிறது இடின்னு கூட சொல்வோம். இடியை தூக்கி நம்ம தலைமையில நம்மளே போட்டுக்குவானே இல்லையா? யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சைலண்ட்டாக போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இந்த விஷயத்த. சரிங்களா? ஆனால் தொடர்பு
அதை காண்டாக்ட் பண்ணுறதுனால இங்கே எதுவும் பெருசாக நெகட்டிவ் இங்கே தெரியல. ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. காண்டாக்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த ரீடிங்கில் பார்ப்போம்.